இது வந்து பக்கா மேட். சீதாராமன் கல்யாணம் மாதிரி. ஆமா, இது பயங்கர ஆன்லைன்ல ட்ரெண்டிங். எல்லார்கிட்டயும் இருந்தது. கஸ்டமர் கேட்டுட்டே இருந்தனால நானும் வர வச்சுட்டு சரி நம்மளும் ஒன்னு எடுத்துக்கலாமே அப்படி சொல்லிட்டு கஸ்டமருக்கு சொல்லிட்டு நம்ம ஒன்னு எடுத்துக்கலாமே அந்த மாதிரி. இப்ப இதோட ஃபினிஷிங்கும் உங்களுக்கு டோட்டலா வித்தியாசமா இருக்கும். கரெக்ட். இது வந்து நீங்க கோல்ட் ஷாப்ல காசு மேல வாங்கினா என்ன கலர்ல இருக்கும் அது மாதிரியே இருக்கா? இது வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க. ஓ, இதுதான் கண்டுபிடிக்கணும் நம்ம இப்படி பார்த்து. இது மஞ்சள்ல இருந்துச்சுன்னா லைட்டா அந்த ஒரு ஃபேடட் கலர்ல இருக்கும். அப்படி இருந்துச்சுனாலே அது மேட் ஐட்டம். சோ மேட் எப்பவுமே கம்மி தான். 399. இது என்ன காஸ்ட்? இது உங்களுக்கு 999ல வரும். ஓகே, செட்டோட நம்ம எல்லாம் மோஸ்ட்லி ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்கறனால 999. இதுலயே வந்து 1299க்கு இருக்கு, 1700க்கு இருக்கு. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 5500ல இருக்கு. ஓகே, அது வந்து அந்த கோல்ட் ரெப்ளிகா மாதிரி இருக்கும். கோல்ட் ரெப்ளிகா இந்த மாதிரி இருக்கும். இந்த பர்టిక్యులர் சப்ளையர் கிட்ட இருந்து எனக்கு வர எல்லா ஜுவல்லரியுமே அசல் கோல்ட் மாதிரி இருக்கும். ஓகே, சோ நம்ம ரிப்பீட் மோட்ல எத்தனை தடவை போட்டாலும் இப்ப இந்த இது இருக்குல்ல, இது நான் வாங்கி 4 இயர்ஸ் ஆகுது என்னோட பர்சனல் ஜுவல்லரி. ஓகே, 4 இயர்ஸ் ஆன மாதிரியே இருக்காது பாருங்க. அப்படியே புதுசு மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா மேம்? ஜுவல்லரி வந்து மெயின்டைன் பண்றதுக்கு, கருத்து போகாம இருக்கிறதுக்கு நம்ம இப்ப வெளில போட்டு போறோமா, நமக்கு ஸ்வெட் ஆகும். வந்த உடனே அது அப்படியே காட்டன் துணியில தொடச்சி கிளாஸ் கவர்ல வச்சா போறோம். ஓகே, அவ்வளவுதான். அதுக்கு பெருசா மெயின்டெனன்ஸ் எல்லாம் தேவையில்லை. அப்படியே ஒரு கிளாஸ் கவருக்குள்ள போட்டு உள்ள வச்சிருங்க. அப்படியே இருக்கும். அது சீசட்டா இருந்தா, மேட்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது கலரை காமிச்சிடும். சீசட் மட்டும் அப்படியே இருக்கும், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. எத்தனை தடவை போட்டு போனாலும் அப்படியே இருக்கும். இப்ப எல்லாரும் கேக்குறாங்கல்ல, கேரண்டி இருக்கா? ஆமா, கேரண்டி இருக்கா? இப்ப அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. இந்த ஐம்பொன்னுன்ற கான்செப்டும் கிடையாது. ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப எங்கன்னா அப்படி செலக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விக்கிறவங்க. இப்ப அந்த மாதிரி கேரண்டி ஐட்டம்லாம் கிடையாது. சும்மா ஃபேக்கா வேணா சொல்லிக்கலாம், கேரண்டிட்லாம் கிடையாது. ஐம்பொன்னு இப்ப யாரு ஐம்பொன்ல கொடுக்குறா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஐம்பொன் பெருசா இல்ல, ரீபாலிஷ் பண்ணி. பட் மோஸ்ட்லி அந்த பர்టిక్యులர் சிதம்பரம்ல இருந்து வர ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் மட்டும் ரீபாலிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே ஆனா ரீபாலிஷ் பண்ண முடியாது. இது பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும், ஒண்ணுமே ஆகாது. இப்ப இதெல்லாம் வந்து சீசட் ஜுவல்லரி. இது 4 வருஷம் ஆகுது நான் வாங்கி. அப்படியே தான் இருக்கு. 2021லயோ 2022லயோ வாங்கினது. இது அப்படியே இருக்கு. ஆனா இன்னமும் புதுசா ட்ரெண்டிங் மாதிரி இருக்கு. ஸ்டேட்மெண்ட் பீஸ்ங்கறனால அப்படியே இருக்கு. நான் நிறைய இடத்துல இத போட்டிருக்கேன் நான். ஓகே, மேக்ஸிமம் இப்ப வந்து இங்க இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் இவ்ளோ இயர்ஸ் வரைக்கும் கருத்து போகாம இருக்கும் அப்படின்னா எவ்வளவு இயர்ஸ் சொல்வீங்க? இல்ல எல்லாமே நான் இப்ப 5 இயர்ஸ் ஆன்லைன்ல இருக்கேனா, எல்லாமே இருக்கு. 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். இது 5 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்கினது இதெல்லாம் அப்படியே இருக்கு. ஸோ இது அதுக்கேற்ற மாதிரி சில்க் சாரி போடும்போது போட்டால் அழகா இருக்கும். அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கு. இப்போ கூட ராஷ்மிகா மேம் அந்த க்ரீம் வித் ரெட் சாரி கட்டிருந்தாங்க, அதுக்கு இந்த மாதிரியான ஜுவல்லரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் போடும்போது அழகா இருக்கும். இப்போ இதுவும் ஒன்று இருக்குல்ல, இப்போ கரண்டா ஒரு வெட்டிங் நடக்குது, இல்லைன்னா ஒரு செலிபிரிட்டி ஏதோ ஒரு அவார்ட் ஷோக்கு வந்து போட்டு போறாங்கன்னா அந்த ஜுவல்லரி ரெப்ளிகா பண்றது அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களா? கண்டிப்பா, உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவேன் நான். எடுத்துட்டு இது போட்டிருந்தாங்க அவங்க ராஷ்மிகா, அதான் கேக்க அவங்க இன்ஸ்பயர்ட் ஜுவல்லரி ஏதாச்சும் இப்ப பண்ணிருக்கீங்க? அந்த க்ரீம் சாரிக்கு இங்க க்ரீம் வித் ரெட் பியூர் சில்க் இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. பியூர் சில்க் இருக்கு.